தமிழ்நாடு பொறியாளர்கள் குழுமம் குவைத் நடத்தும் ஃபர்ஸ்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு கான்க்ளேவிற்கு அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். இந்த நிகழ்வினை தமிழ்த்தாய் வாழ்த்துடன் தொடங்குவோம். Let me invite Mr. Kapil, Joint Secretary IT, to give the welcome address. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தமிழ்நாடு பொறியாளர் குழுமம் சார்பாக கன்னி முயற்சியாக தொடங்கவிருக்கும் டெவலப்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு நிகழ்ச்சிக்கு அனைவரையும் வரவேற்கிறேன். தமிழர்கள் இன்றைய மனித நாகரிகத்தின் முன்னோடிகள். பெருமைக்குரிய செம்மொழியாம் தமிழ் மொழியை தாய் மொழியாக கொண்டவர்கள். உலகிற்கு அறிவியலையும் வாழ்வியலையும் வான சாஸ்திரத்தையும் பூஜ்யத்தையும் அளித்தவர்கள். இன்றைய நவீன உலகில் ஐரோப்பா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா போன்ற கண்டங்களில் முன்னேறிய நாடுகளின் தொழில்நுட்ப வளர்ச்சியில் பெரும் பங்கு வகித்து வருபவர்கள். இன்றளவும் தனித்தனியாகவோ ஒரு சிறு அமைப்பாகவோ உலக தமிழர்கள் நம் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு உதவி செய்து வருகிறார்கள். இவர்கள் அனைவரையும் ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்து நம் தமிழகத்தின் வளர்ச்சிக்கு உதவுவதே இந்நிகழ்ச்சியின் நோக்கமாகும். ஆம், நம் தாய் மண்ணின் முன்னேற்றத்திற்காக உலகம் முழுவதும் உள்ள தமிழ் ஆளுமைகளை ஒருங்கிணைக்கும் ஒரு உன்னத முயற்சி இது. இவ்விழாவினை சிறப்பிக்க வருகை தந்துள்ள குவைத் நாட்டிற்கான இந்திய தூதுவர் மாண்புமிகு திரு சிபி ஜார்ஜ் அவர்களை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறோம். இவ்விழாவினை தலைமையேற்று நடத்த வருகை புரிந்துள்ள நம் தமிழகத்தின் முதன்மை சுகாதாரத்துறை செயலாளர் திரு ஜே ராதாகிருஷ்ணன் IAS அவர்களை வரவேற்கிறோம். இந்நிகழ்வில் செறிவுமிக்க கருத்துக்களை நமக்கு வழங்கவிருக்கிற உலகம் முழுவதும் தமிழர்களின் பெருமையை பறைசாற்றிக் கொண்டிருக்கிற புகழ்பெற்ற ஆளுமைகளை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறோம். இவ்வேளையில் உலகம் முழுவதும் இருந்து இவ்விழாவினை கண்டுகளித்துக் கொண்டிருக்கிற தமிழ் நெஞ்சங்களுக்கு எங்களது வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இத்தருணத்தில் நாம் அனைவரும் இணைந்து வளமான தமிழகம் காண உறுதி கொள்வோம். நன்றி, வணக்கம். Thank you, Mr. Kapil. Let me invite TEF President Dr. K. Jaykumar for the presidential address. இனிய காலை வணக்கங்கள். குட் மார்னிங் டு யூ ஆல். இன்னைக்கு என்னோட வாழ்க்கையில், எங்களோட வாழ்க்கையில் ஒரு பெரிய மிகவும் முக்கியமான ஒரு நாள், ரொம்ப சந்தோஷமான நாள். இதற்கு காரணம், ஒரு தாய் பல மாதங்கள் கருவை சுமந்து அதை ஈண்டெடுக்கும்போது என்ன ஒரு பெருமை, என்ன ஒரு பூரிப்பு அடைவார்களோ அதே பெருமையும் பூரிப்பும் தான் இன்றைக்கி நானும் எங்களுடைய குழுமத்தார் அனைவர்களும் அடைந்துள்ளோம். இதுக்கு காரணம், நம்ம நாட்டுக்கு, நம்ம தமிழ்நாட்டுக்கு ரொம்ப நாளாக ஏதாவது பண்ணணும், ஏதாவது ஒரு வகையில் நம்ம முடிந்த அளவுக்கு நமக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப வருஷங்களாக நாங்கள் நினைத்தது உண்டு. அது இன்றைக்கி ஒரு முக்கியமான நிகழ்வாக இன்று நடக்க உள்ளது. இன்றைக்கி நடக்கக்கூடிய நிகழ்ச்சி மிக முக்கியமாக வருவதற்கு காரணம், இங்கே வந்திருக்கக்கூடிய ஹைலி ரெஸ்பெக்டட் டெலிகேட்ஸ். அவங்க இல்லைன்னா இன்றைக்கி இந்த டாட்டுங்கிற ஒரு ஈவெண்ட் கிடையாது. நானும் என்னோடய குடும்பத்தாரோ தமிழ்நாடு வளர்ச்சியை பற்றி பேசணுன்னா அதை கேட்குறதுக்கு நிறைய பேர் இருக்க மாட்டாங்க. அதுக்கு தகுதியானவர்கள் வேண்டும். அந்த வகையில் தான் இன்றைக்கு வந்திருக்கக்கூடியவங்க அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸு, அவங்களோட ஐடியாஸ் இதெல்லாம் ஷேர் பண்ண போகிறாங்க. நாங்கள் உலகத்தில் இன்னொரு கோடியில் உட்காந்துட்டு
தமிழ்நாடு ஒரு தொலைநோக்கு பார்வையோடு தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். பட் நீங்கள் தான் அங்கே என்ன நடக்குது, கிரவுண்ட் ரியாலிட்டி என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். அந்த வகையில் எங்களை மாதிரிப்பட்ட நிறைய உலகத் தமிழர்களை ஒருங்கிணைத்து ஏதாவது பண்ண முடியுமா, அந்த ஒரு நம்பிக்கையோடு தான் இந்த தமிழ்நாடு பொறியாளர் குழுமம் இந்த நிகழ்ச்சி அன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த நிகழ்ச்சி பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு we approached His Excellency Sri Sibi George, and he was so much kind-hearted and he was so much happy that this non-profit association is doing something meaningful back to our country, and he was highly appreciating the efforts being initiated by us. அதே சமயத்துக்கு in fact we approached Dr. Radhakrishnan also, and he was also equally excited like what we are feeling. அதே மாதிரி தான் நாங்கள் இந்த ஸ்பீக்கர்ஸ்ட்டு எல்லாரும் பேசும்போது இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் ஏதோ ஒரு இடத்துல எப்படியோ யாரோ பண்ணும்போது அது யாரோ பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அதுங்க ஒதுங்காமல் பண்ணலாம், நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து பண்ணலாம், இது நம்ம கம்யூனிட்டிக்காக பண்ணுறோம், நம்மளுடைய தமிழர்களின் வாழ்க்கை தரம் உயர்த்துவதற்காக பண்ணுறோம், நம்ம தமிழ்நாட்டை உயர்த்துவதற்காக பண்ணுறோம். அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் எல்லோரும் இன்றைக்கி அவங்களோட ஆதரவை தெரிவிச்சிருக்காங்க. பிகாஸ் இது எல்லாரையும் கனெக்ட் பண்ண ஒரு லைன், இந்த டாட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ண ஒரு லைன் தமிழன்கிற ஒரு அடையாளம், அந்தஸ்து. இதுக்கு நிறைய பத்திரிகை நண்பர்கள், நம்மளுடைய அசோசியேஷன் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இதுக்கு பின்னாடி ஹெல்ப் பண்ணாங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய மிகுந்த நன்றிகள். இந்த ஈவெண்ட் உருவாகிறதுக்கு ஏன் இப்போ இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் இப்போ பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஒரு டவுட் வந்திருக்கும். இந்த ஈவெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக நாங்கள் யோசிச்சுட்டு இருந்தோம். அதை பண்ணுறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்ச அளவில், என் மனசுக்கு தெரிஞ்ச அளவில் ஒரு மிகவும் முக்கியமாக ஒரு 3 காரணங்கள் இருக்கலாம் என்று எனக்கு தெரியுது. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர் இட் வித் யூ. ஒன்று, நம்ம படித்து வளர்ந்து நம்மை வளர்த்து ஆளாக்கிய ஒரு தாய்நாட்டை விட்டு இங்கே ஒரு கால சூழ்நிலையின் காரணமாக பணம் சம்பாதிப்பதற்காக இங்கே வந்திருக்கிறோம். ஆனால் ஏதோ ஒரு மூலையில், ஏதோ ஒரு மனசில் ஒரு அடியாளத்தில் நம்ம நாடை விட்டு மிஸ் பண்ணியிருக்கிறோன்னு எப்போவுமே எங்களுக்கு தோணுனது உண்டு. அந்த நாட்டுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? இங்கே சம்பாதிச்சுட்டு நம்ம குடும்பம், நம்ம சொந்த பந்தங்களை பெருக்கி கொண்டு அந்த மட்டும் வாழ்வது வாழ்க்கை அல்ல. நாம் பிறந்த மண்ணுக்காக என்ன பண்ணியிருக்கிறோம்? நிறைய பேர் தனித்தனியாக பண்ணிகிட்ருக்காங்க, நிறைய சோஷியல் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. பட் இருந்தாலும் நம்ம வகையிலேருந்து நம்ம வளர்த்து ஆளாக்கி ஒரு தமிழ் மண்ணுக்காக நம்ம எதுவுமே பண்ணமான்னு சொல்லிட்டு ஒரு கேள்விக்குறியாகவே ரொம்ப நாள் இருந்தது. அது ஒரு காரணமாக குறுக்கில் இருக்கலாம். மேபி வி ஆர் மிஸ்ஸிங் அவர் நேட்டிவ் லேண்ட். இந்த வகையிலையாவது அந்த ஒரு நம்மளுடைய நேட்டிவ் லேண்டுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு நினச்சி அந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டாக இருக்கலாம். ரெண்டாவது, இந்த தமிழ் குடிங்கிறது ஒரு பெரிய மூத்த தமிழ் குடி. ஏன்னா நிறைய புக்ஸ், வரலாற்று ஏடுகள், இது எல்லாத்தையுமே படிக்கும்போது நம்ம பழங்கால நாகரிகத்தை இது நம்ம தமிழ் குடியை ஒரு பெருமையான நாகரிகம் நம்ம கருதி இருக்கிறோம். இதே மாதிரி நிறைய நாகரிகங்கள் உலகத்தில் இருந்திருக்குது. பார்த்தீங்கன்னா லைக் எஜிப்சியன் நாகரிகம், ரோமன், Greek people, the philosophers from Greek and Roman, all the people would have heard all these things. பட் இன்றைய சூழ்நிலையில் அந்த Egyptians, we call it as Egyptians, Masris basically here in this part of this region, அவங்க அந்த காலத்தில் பெரிய பெரிய சயின்டிஃபிக்கல் இன்னோவேஷன்ஸ் பண்ணி என்னெல்லாமோ பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி. பட் இன்றைக்கி அவங்கள நாங்கள் இந்த பார்ட் ஆஃப் த ரீஜனில் we look into in a very different perspective. I'm not like criticizing them. அந்த ஒரு பெருமை மிக்க ஒரு நாகரிகத்தோட வந்த மக்கள் இன்றைக்கி அந்த பெருமையை தொலைச்சிட்டு நிற்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் தோணுச்சு. இதே தான் அந்த கிரேக்க அறிஞர்கள் நிறைய பேர் நம்ம பார்த்துருக்குறோம் ஆக்சுவலி. பட் இன்றைக்கி யாரும் எனக்கு தெரிஞ்சு நிறைய கிரேக்க அறிஞர்கள் வந்தது மாதிரி தெரியல. அது மாதிரி ரோமன் இதுலேயும் நிறைய விஷயங்கள் வந்த மாதிரி தெரியல ஆக்சுவலி. தமிழ் இதுலேயும் நம்ம நிறைய பேசியிருக்கோம், தமிழ் அழியாது, தமிழ் வாழும், தமிழ் எங்கேயுமே அழியாதுன்னு. பட் லிட்ரலி இன்றைக்கி நம்ம பார்த்தோன்னா, இன்றைக்கி உண்மையான நிதர்சனமான ஒரு உண்மையை பார்த்தோம்னா, நம்ம பெருமை மிக்க ஒரு தமிழ்குடி இன்றைக்கி அந்த பெருமையோடு நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமான்னா ஒரு கால சக்கரத்தில் நம்ம சுழண்டு ஏதோ ஒரு இடத்துல மிக்சர் ஆகி லைக் வேறு மாதிரி நம்ம போயிட்டுருக்குமோன்னு எனக்கு மனசில் ஒரு இது தோணுச்சு. நம்ம தமிழர்கள் பெருமை மிக்க ஒரு நாகரிகத்திலேருந்து வந்தவங்கன்னு அப்பப்போ நம்ம உணர்த்திட்டு அப்பப்போ நம்மளே நமக்குள்ளால் பேசி நமக்குள்ளே நாமே பாராட்டி கொண்டு நமக்குள்ளே பேசிக்கொண்டு நாம் அந்த மாதிரி ஒரு நாகரிகத்திலேருந்து வந்தோம், அந்த மாதிரி ஒரு பழங்குடி பெருமை மிக்க இடத்துலேருந்து வந்தோம் நம்ம பேசவில்லை என்றால்
நம்ம பெருமை நமக்கே தெரியாது. இப்போ நமக்கே தெரியாமல் போகும்போது another 2-3 generations down the line probably nobody will bother about Tamil and people will start teasing even if you talk about Tamil. நம்ம பெருமைக்கு வேணால் பேசிக்கலாம் தமிழ் அழியாதுன்னு, பட் நாமளே நம்ம வந்து தமிழ் கலாச்சாரம், தமிழ் நாகரிகம் இதை பற்றி நம்ம பெருமை பற்றி நம்ம அப்பப்போ பேசிக்கொண்டே இருந்தால்தான் நம்மளுடைய நாகரிகம் நிலைத்து நிற்கணும்னு என்னோட 2வது கருத்து. 3வது, இங்கே நாங்கள் மிடில் ஈஸ்டில் ஒர்க் பண்ணிருக்கோம், பட் ப்ராப்ளி ஆல் த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் லாட் ஆஃப் இந்தியன்ஸ் அண்ட் பர்டிகுலர்லி த தமிழ் பீப்புள் எல்லாரும் போய் ரொம்ப ஷைன் பண்ணி ரொம்ப நல்லபடியாக வேலை செய்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு டெவலப்பிங் நேஷன்லேருந்து போன மக்கள் ஒரு டெவலப்ட் கண்ட்ரியில் ரொம்ப நாளாக சஸ்டெயின் பண்ணி நிற்கிறாங்க என்றால் நேச்சுரலி they are recognized for their knowledge and the sincerity of their work. இதே ஆட்கள் தான் நம்ம ஊர்லேயும் இருக்கிறாங்க. வேறு வித்தியாசமான ஒரு பிரெயின் எதுவும் கிடையாது. அதே ஜெனட்டிக்கலி த சேம் ட்ரைப், த சேம் கிளான். ஆனால் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்த மக்கள் மற்ற கண்ட்ரீஸில் போய் அவங்க தே ஆர் பிகமிங் அ பவர்ஃபுல் டிசிஷன் மேக்கிங் பீப்புள். தே ஆர் ரன்னிங் த ஷோ லைக் அ பியூரோக்ராட்ஸ். அண்ட் வேரஸ் இன் அவர் ஓன் தமிழ்நாடு ஸ்டில் வி ஆர் ட்ரைங் டு டெவலப் அவர் செல்ஃப். இதற்கு காரணம்னு பார்த்தீங்கன்னா நிறைய ரீசன்ஸ் இருக்கலாம், அது ரொம்ப ஆராய்ச்சி பண்ண வேணாம். பட் ஆனால் ஏதோ ஒரு வகையில் அதை சேம் குரூப் ஆஃப் பீப்புள், சேம் டீம் ஆஃப் பீப்புள் ஆர் அவைலபிள் தேர் அஸ் வெல் அஸ் ஹியர் ஆல்சோ. இது ஏன் நம்ம நாடு முன்னேறதுக்கு மட்டும் டிலே ஆகுது? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மனசில் போயிட்டு இருந்துச்சு. அந்த ஒரு வகையில் தான் நம்ம இதாக பண்ணணும். அதுவும் இப்போ இந்த விர்ச்சுவல் ஆப்ஷன் வந்தனால லைக் இட்ஸ் வெரி ஈஸி டு கெட் கனெக்டட் வித் லாட் ஆஃப் பீப்புள் ஆக்சுவலி. ஸோ அந்த வகையில் லைக் வி ரிக்வெஸ்டட் ஆல் தி டெலிகேட்ஸ் and they have happily accepted our invitation and they are here to share their experience and share their ideas how we can collaboratively contribute together towards the inclusive society development. நாட் நம்ம ஒரு ஆள் மட்டும் ஆதாயம் அடைஞ்சு பண்ணக்கூடிய மாதிரி இல்லாமல் சொசைட்டியாகவே மொத்தமாகவே நம்ம வாழ்கிறதுக்கு, நம்ம சொசைட்டியாகவே மொத்தமாகவே நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ண முடியும், அதுதான் என்னோட ஒரு அஜெண்டா. I pray and wish that this event is going to create a lot of miracles and wonders for our Tamil community. Thank you so much. Vanakkam. Thank you, Mr. Jayakumar. Let me invite our chief guest, His Excellency, Mr. C.B. George, Indian Ambassador to Kuwait, to share his thoughts on this noble initiative. President of Tamilnadu Engineers Forum, Sri Jayakumar, General Secretary Sri Kishore Kumar, Principal Secretary of Health and Family Welfare, Government of Tamil Nadu, Dr. J. Radhakrishnan, distinguished guests, ladies and gentlemen, good morning to you all. I'm delighted to see so many of you join us virtually for the first Development of Tamil Nadu Conclave, being organized by Tamilnadu Engineers Forum in collaboration with Indian frontliners. I thank TEF for inviting me to be the chief guest at this event today when we celebrate Tamil Nadu here. I'm so delighted to see a very distinguished panel of keynote speakers joining us today. I thank the organizers for their efforts in organizing this event. Tamil Nadu needs no introduction in Kuwait, as our brothers and sisters from Tamil Nadu constitute an important section of the Indian community in Kuwait. Indian community from Tamil Nadu in Kuwait include reputed scientists, lawyers, academicians, engineers, doctors, medical professionals, nurses, business persons, artists, government officials, all contributing to the progress of the country where they live in. At the same time, continue to contribute to the prosperity of their motherland, India. During my more than a year of stay in Kuwait, I had the opportunity to meet and interact with so many of these highly talented Pravasis from Tamil Nadu. I recall my visit to KISS, Kuwait Science Research Organization, and meeting the topmost scientists there from Tamil Nadu. Dear friends, earlier this year, we in the embassy launched
the twin celebrations of India at 75 to commemorate the 75th anniversary of India's independence, and India and Kuwait at 60 to mark the 60th anniversary of establishment of diplomatic relations between India and Kuwait. These are important milestones in the history of our relations with Kuwait. During this twin anniversary year, we are organizing 750 events as part of India at 75 and 600 events to celebrate the 60th anniversary. In partnership with all our stakeholders in Kuwait, I am happy that TEF is organizing this event also as part of these celebrations. And I'm happy to state that the Indian community from Tamilnadu is in the forefront of the activities to celebrate this anniversary year. Each of the cultural festivals that we organize in Kuwait always have several elements from Tamil Nadu as part of our celebrations. I also recall the many reports in IFL and special publications by IFL to mark our anniversary year. Dear friends, for almost 2 years now, all across the globe, and similarly in Kuwait, the Indian community faced many challenges and difficulties during the COVID-19 pandemic. It has not been easy for the community. Hundreds of lives were lost. Several thousands got infected. Several thousand lost their jobs, and several thousand got stranded in India. Every section of the society suffered during the pandemic period. There are many who faced serious problems, including shortage of food and medical requirements. In this period of major crisis, the Indian community in Kuwait, transcending their differences in language, religion, and regions, came forward, came together, and worked closely with the embassy in addressing the many challenges that the community faced. Again, in these efforts, the Indian community from Tamil Nadu played a very significant role. I recall their special role in our efforts to send the large quantity of medical oxygen to India during the second wave of pandemic in India. I thank each one of you who joined hands with the embassy during these challenging times. Dear friends, we in the embassy here in Kuwait, despite the challenges of COVID-19 pandemic, has been taking many steps to enhance the relationship between India and Kuwait so that our excellent bilateral cooperation reaches newer heights and our business and cultural engagement deepen. One of the important aspects of the activities of the embassy is the many state facilitation events that we organize in Kuwait to introduce our many states and also work towards tourism promotion and investment promotion in our states. I recall the major state facilitation event on Tamil Nadu that the embassy organized in February this year in partnership with the leading investment promotion agency, Guidance Tamil Nadu. Tamil Nadu's ancient heritage is a matter of pride for all of us. The richness of the state's language, Tamil, and its literature and arts has enriched the entire cultural heritage that India has. No conversation about India can ever leave out the state of Tamil Nadu, whether it is our rich and varied culture or art forms or economic and commercial ventures or investment opportunities in that state. Our efforts, as part of our efforts to further promote tourism and investment to Tamil Nadu, I am happy to organize a Tamil Nadu week in Kuwait in coming months. I look forward to your support to organize this event. Also, a separate theme-based programs to promote Tamil Nadu and its culture in Kuwait, we would be very happy to organize. Again, I'm looking forward to district-wise, project one particular district of Tamil Nadu, one particular district of other parts of India to Kuwait, so that people get to the details of how India, what India can offer, what Indian states can offer, and what the districts of India can offer to a foreigner and countries like Kuwait. Dear friends, I am confident that today's event
first development of Tamilnadu Conclave being organized by Tamilnadu Engineers Forum will go a long way in identifying ways and means of contributing to the development of Tamil Nadu in multiple sectors, including through promotion of investment to the state, and also to get more foreigners to visit Tamil Nadu for tourism. As I see a very distinguished panel of keynote speakers today, I'm sure that this is going to be a very successful conclave. Once again, I thank and congratulate the TEF for the initiative in organizing this conclave. I wish you all the success. Thank you and good morning. Thank you, sir. Now, let me invite our chief guest, His Excellency Dr. J. Radhakrishnan, IAS, Principal Secretary, Health and Family Welfare, Tamil Nadu. Dr. Radhakrishnan is an Indian civil servant and administrator. He is currently the Health Secretary for the state of Tamil Nadu, India. He is known for his relief work in Nagapattinam and Thanjavur districts during the 2004 Indian Ocean earthquake and tsunami 2020 corona pandemic measures, which gained worldwide appreciation. His administrative skills were lauded by former American President Bill Clinton when he visited Nagapattinam district as the United Nations Secretary General's Special Envoy for Tsunami Recovery on May 27, 2005. Following Clinton's visit, Radhakrishnan was invited by United States Department of Education to lecture on tsunami-related issues in Washington, D.C., Seattle, San Francisco, and Hawaii. Radhakrishnan was also invited by the government of Sri Lanka to share his expertise with Sri Lankan relief workers and officials. From March 2009 to March 2012, Radhakrishnan headed the disaster management team of the United Nations Development Program in his homeland, India, and has since returned to Tamil Nadu and was posted as Secretary Special Programs and Initiatives in March 2012. And later, from September 2012 to February 2019, he served as the Principal Secretary to the Government, Health and Family Welfare Department in Tamil Nadu. During his long tenure as Health Secretary, Tamil Nadu Health Department reached important milestones in maternal mortality rate and organ donation. He did commendable tasks in preventing outbreak of epidemics after Chennai flood and controlling the rise of dengue cases. Dear sir, kindly requesting you to inaugurate the conclave and deliver the inaugural address. I'm extremely delighted to get an opportunity to address the development of Tamil Nadu Conclave. அனைவருக்கும் வணக்கம். இந்த தமிழ்நாட்டு வளர்ச்சிக்காக ஒரு கலந்துரையாடல் ஏற்படுத்தக்கூடிய இந்த இனிமையான நிகழ்ச்சி குவைத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. ஐ எம் ஃபுல்லி அவேர், எனக்கு நன்றாக தெரியும் தட் இன்னைக்கு குவைத்தில் நீங்க எல்லா பொறியாளர்களும் சேர்ந்து முதல்ல பொறியியல் ரீதியா உள்ள டிஸ்கஷன்ஸ் எல்லாம் போய் அதுக்கு அடுத்தபடியாக கல்ச்சரல் மற்றும் மற்ற பல ஏரியாவில் நீங்க இந்த உங்களோட கான்க்ளேவ் விரிவுபடுத்தியிருக்கீங்க, உங்களோட அசோசியேஷனை விரிவுபடுத்தியிருக்கீங்க. இன்றைய தினம் சென்னை மற்றும் பல மாவட்டங்களில் இந்த வடகிழக்கு பருவமழையில் ஏற்பட்ட இந்த டிப்ரெஷனால இருக்கக்கூடிய மழை காரணமாக பல்வேறு பணிகள் காரணமாக நேரடியாக அந்த நேரத்தில் என்னால இணைய முடியலை வெளியே தவிர்த்து இந்த மாதிரி மிக முக்கியமான ஒரு கான்க்ளேவுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு அளித்து எனக்கு என் மூலமாக உங்களுக்கு நான் தமிழ்நாடு அரசு மூலமாகவும் உங்களுக்கு என்னோட பாராட்டுகளை தெரிவித்து இந்த மாதிரி உள்ள அசோசியேஷன்ஸ் மூலமா நாலேஜ் டிரான்ஸ்பர் நம்மளோட என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்கு, ஒரு பக்கம் இன்ஜினியரிங் மட்டுமல்லாமல் நேற்றைய தினம் கூட எனக்கு தெரியும் நீங்க டாக்டர்ஸோட கான்ட்ரிபியூஷன் அந்த மாதிரி நிறைய என்கரேஜ் பண்றீங்க. அதே மாதிரி கல்ச்சரல் ஆக்டிவிட்டிஸ் நிறைய ஏற்பாடு பண்றீங்க. அவங்க எல்லாருக்கும் இது ரொம்ப ஒரு நம்ம தமிழ்நாட்டில இருந்து அங்க போய் அங்கேருந்து உள்ள வளர்ச்சிகளை இங்கே கொண்டு வரது போன்ற பல்வேறு வாய்ப்புகள் இருக்கு. இன்னைக்கு அகைன் I am aware that a list of wonderful speakers are there.
பல பேச்சாளர்கள் அந்தந்த துறையில இன்க்ளூடிங் அவர் இந்தியன் ரெஸ்பெக்டட் இந்தியன் அம்பாசிடர் டு குவைத் His Excellency Sri Sibi George is also dying. I compliment and thank him for encouraging these kind of activities, and we are extremely delighted to be associated with this particular activity. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி அனைவருக்கும் எங்களோட வாழ்த்துக்கள் சொல்லி உங்கள் சார்பில் உங்களோட குடும்பத்தினருக்கு இங்கே ஏதாவது தேவைகள் ஏற்பட்டால் கூட நேரடியாக எங்களை அணுகலாம்னு சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்து உங்கள் அனைவரும் மீண்டும் பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். ஸோ இப்போ நம்ம டெஃப் நம்ம குவைட்ல மட்டும்தான் ஒர்க் பண்றோம்னு நினைச்சிட்டு இருக்கோம் இல்லைங்களா? அப்படி கிடையாது. நம்ம சென்னை மெரினா பீச்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இந்த டாட் கான்க்ளேவ்காக ஒரு வீடியோ எடுத்திருக்கிறோம். நம்ம பொதுமக்கள் கிட்ட அவங்களோட குறைகள் கேட்டிருக்கிறோம். அவங்க தமிழ்நாட்டுக்கு என்னென்னலாம் பண்ண டெவலப்மெண்ட் பண்ணலான்ட்டு ஐடியாஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வீடியோ இப்போ நம்ம பிளே பண்ண போறோம், பாருங்க. தமிழ்நாடு பொறியாளர்கள் குழுமம் குவைத், உங்கள் எல்லா இன்ஜினியர்ஸுக்கும் என்னுடைய வணக்கம். இந்த வருடம் 2021 டெவலப்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, இதுக்கு தமிழ்நாட்டோட ஒவ்வொரு மாவட்டத்தில் உள்ள மக்களோட கருத்தையும் அந்த மாவட்டத்துக்கு என்ன தேவை, என்ன இடையூறாக இருக்குது அவங்களோட வளர்ச்சிக்கு அப்படின்றத மக்கள் கருத்தாக மக்கள்கிட்டேயே பதிவு பண்ணுறதுக்காக ஃப்ரம் கன்னியாகுமரி டு சென்னை நாங்கள் புறப்படுறோம். இந்த நிகழ்வு இங்கேருந்து தொடங்கப்பட்டு மரினாவில் முடிக்கப்படும். நன்றி. சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போல வருமா, அட என் நாடு என்றாலும் அது நம் நாட்டு கீழாகுமா. இப்போது நாங்கள் தமிழ்நாடு முழுக்க தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அவங்களோட வளர்ச்சிக்கு என்ன தேவை அப்படின்றத பொதுமக்கள்கிட்ட கேட்டு கருத்து கேட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போது இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் என்னென்ன வசதிகள் கட்டமைப்புகள் தேவைப்படுது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க வளர்ச்சிக்கு? எங்களுடைய மாவட்டத்துடைய வளர்ச்சி திட்டத்தை பார்த்தா எங்களுக்கு அரசு கல்லூரியை தரம் உசத்த வேண்டும். அந்த கல்லூரிகளை பராமரிப்பு இல்லாமல் அரசு இது சீரழிஞ்சு இருக்குன்றது. இதை என்னென்னா அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து இந்த அரசு கல்லூரிகளை டெவலப்மெண்ட் பண்ணைக்கு இந்த அரசு தமிழ்நாடு அரசு முன் வர வேண்டும்ங்கிறது ஒரு கோரிக்கை. ஒரு விவசாய கல்லூரி வந்தால் மிகப்பெரிய நல்லா இருக்கும். ஏனென்றால் கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தளவில் மிகப்பெரிய விவசாயம் செழித்த மாவட்டம். 100க்கு 80% மக்கள் விவசாயத்தை நம்பியே வாழ்கிறார்கள். மற்றபடி சில தொழில்கள் இருக்கிறதே தவிர, ஆனால் விவசாயத்தை நம்பி ஏழைகளும் பணக்காரர்களும் எல்லாமே விவசாயத்தை நம்பி தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அதனால் விவசாய கல்லூரிக்கு வந்தால் மிகப்பெரிய நன்றாக இருக்கும். தூத்துக்குடிக்கு தொழிற்சாலைகள் நிறைய இருக்குது, ஆனால் படித்த பிள்ளைகளுக்கு வேலை கிடையாது. இன்னொரு நம்ம கவர்மெண்ட்டுக்கு ஒரு சரியான ஒரு திட்டங்கள் போட்டு ஒரு துணிமணி ஒரு ஆலை மில்லு இருக்குது. அது தனியார் மில்லு, கவர்மெண்ட் மில்லு கிடையாது. ஒரு கவர்மெண்ட் மில்லு வச்சு ஒரு 10,000 பேருக்கு வேலை கொடுக்குற மாதிரி இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். தூத்துக்குடியில் தற்காலிக பேருந்து நிலையம் அமைச்சிருக்கிறாங்க. அதில் அவங்க ஈட்டாருன்னு ஒன்று ஆரம்பித்தாங்க. அது சரியானபடி செயல்படலை. நிறைய பேர் வந்தவங்க 1 டாய்லெட் 2 டாய்லெட் போடுறது ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆட்டோ அப்படி தான் போக வேண்டியிருக்குது. எங்களுக்கு சவாரி வருது, இருந்தாலும் நானும் மனுஷன் தானே, நான் போகணுன்னா கஷ்டம் தானே. இது ஆட்டோ பிடிச்ச ஒன்று இந்த பூமார்ட்டு போக வேண்டியிருக்கு, அல்லாட்டி மயாடி ஸ்டாப் அங்கே போக வேண்டியிருக்குது. வெளியூர்காரங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. பாவம் நிறையா பேர் ஆண்கள் பெண்கள் யூரின் எங்கேனாலும் இருந்துடலாம், அந்த மோஷன் போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அது எத்தனையோ தடவை சொல்லி பார்த்தாச்சு, சரி செய்யலை. இதெல்லாம் கொஞ்சம் கொண்டாந்து மக்களுக்கு கொண்டாந்து கொடுத்தா நல்லாயிருக்கும். தற்காலிக பஸ் ஆனாலும் அதுக்குரிய வசதி வேணும்ல. இந்த ஊருக்கு எதுவும் தேவைன்னா ஃபஸ்ட்டு ரோடு ஃபெசிலிட்டி. ரோடு மெயினில் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் சந்துக்குள்ளே ஃபுல்லாகவுமே மொத போட்ட அந்த சிமெண்ட் ரோடு தான் இருக்குது. அதை தரம் உயர்த்தி போட்டால் மழை நேரத்தில் ரொம்ப பள்ளமாக இருக்கிற இடம் ஃபுல்லாகவே சந்து ஃபுல்லாக தண்ணியாக இருக்கும். ஸோ அந்த புது ரோடு போட்டு கொடுக்கலாம். எங்கள் ஊர் ஹாஸ்பிட்டலில் மகப்பேறு எல்லாமே நல்லா பார்க்குறாங்க. சுகப்பிரசவம் மோரோவர் எல்லாமே நல்லபடியாக நடக்குது. ஆனால் பிளட் பேங்க் இல்லாதனால லாஸ்ட் டைமில் சிசேரியன் ஆகுது அப்படின்னா பிளட் பேங்க் கண்டிப்பாக தேவைப்படுது. இங்கே பிளட் பேங்க் இல்லை.
இங்கே சுற்றி இருக்கிற எல்லா ஏரியாவில் இருந்தும் வராங்க. எப்படியும் ஒரு வாரத்தில் ஒரு 10லேருந்து 15 டெலிவரி நடக்கு. ஆனால் இந்த பிளட் பேங்க் இல்லாததுனால அது ஒரு இதாக இருக்குது. இப்போ பிளட் பேங்க் இருந்தால் சிசேரியனுக்குள்ளே தேட்டர் ரெடி பண்ணிடலாம். இங்கே ஊரில் இருந்து 3 ஏக்கருக்கு இடம் கொடுத்துருக்கோம். மாப்பிள்ளை ஒரு நீ ஊர்லேருந்தே கொடுத்துருக்கோம். அதுக்கேற்றாப்புல கெட்டினா தூத்துக்குடி ஜிஹெச் அளவுக்கு பெரிய ஹாஸ்பிட்டலே கட்டலாம். மெயின் பிரச்சனை தொழில் வளம் கிடையாது. மக்களுக்கு வந்து இன்றைக்கி தொழில் வளம் இல்லாமல் இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 40-50 ஆண்டு காலமாக தொழில் வளம் சுத்தமாக கிடையாது. அப்பவும் கிடையாது, இப்பவும் கிடையாது. இப்போ தான் இந்த கெங்கவண்டாவில் வந்திருக்கு டயர் கம்பெனி அது இதுன்னு ஒவ்வொன்றா கொண்டு வராங்க. ஆனால் சொல்கிறாங்களே தவிர எந்த ஒரு செயல்பாடும் கிடையாது. இதனால் மக்கள் வந்து மேலும் மேலும் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்களே தவிர இதை கேட்கறதுக்கு யாருமே கிடையாது, யாரும் கேட்க போகிறதும் கிடையாது. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, சென்னையில் வந்து ராமநாதபுரத்துக்காரங்க வந்து அதிகமாக இருக்காங்க, சிவகங்கைக்காரங்க அதிகமாக இருக்காங்க, மோஸ்ட்லி இந்த சவுத் ரீஜன்ஸ்லாம் அதிகமாக இருப்பாங்க. என்ன ரீசன்னா இங்கே ஒரு தொழிற்சாலையில் கட்டமைப்புகள் கிடையாது, தொழிற்சாலையிலே இல்லை அப்படிங்கிறதான் சொல்லலாம். ஒரு மருத்துவ வசதியாக இருந்தாலும் நாங்கள் வந்து வேறு மாவட்டத்துக்கு தான் போக வேண்டியதாக இருக்குது. ஏன்னா முறையான ஒரு மருத்துவக் கல்லூரிகள் கிடையாது. என்னென்ன மாதிரியான விதங்களில் அரசு பள்ளிகளுடைய தரங்களை உயர்த்தலாம், மாணவர்கள் சேர்க்கையை உயர்த்தலாம், மாணவர்களுடைய திறமைகளை ஊக்குவிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் வந்து நான் இப்போ பார்க்குறேன். நான் ஏன்னா இப்போ ஏகப்பட்ட ப்ரைவேட் ஸ்கூல் வந்துருச்சு, எல்லாருமே ப்ரைவேட் ஸ்கூலில் தான் சேர்க்கணும் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணங்கள் இருக்கிற பட்சத்தில் நாங்கள் 30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அந்த ஆசிரியர்களுடைய மனப்பக்குவம் மனப்பாங்கு அதை எந்த அளவுக்கு வந்து மாணவர்கள் ஊக்குவிச்சாங்கோ அந்த மாதிரியான சிச்சுவேஷன் வந்து இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து எழுந்துருக்கு. இந்த மருத்துவம் சம்பந்தமான வசதிகளை வந்து வீடு தேடி வந்து கொடுத்தாங்கன்னா மிகவும் வசதியாக இருக்குது. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்லாம் சொல்கிறாங்க, பட் வந்து அது வந்து இன்னும் நடைமுறை அமலுக்கு வரவில்லை. அதனால் மூத்த குடிமக்களுக்கு அது ஃபஸ்ட்டு 1 by 1 கொண்டு வந்தாலே ஒன்றா முடிக்கலாம். அப்போ இந்த மூத்த குடிமக்களுக்கு வந்து வீட்டிலேயே வந்து மருத்துவம் செஞ்சு அதில் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் இல்லாத கூட ஏதோ ஒரு அமௌண்ட்டு கொஞ்சம் ஒரு பாதி அமௌண்ட்டு கொடுத்தாங்கன்னா இப்போ மெடிசன்ஸ் எல்லாமே இப்போ நீரழிவு நோயின்னு வந்துச்சுன்னா அதுக்கு வாழ்நாள் பூரா மாத்திரை சாப்பிடுங்கிறாப்புல. எந்த ஒரு மாத்திரையும் இடையில அந்த நோய்க்கு வந்த உடனே சாப்பிட்டு அது க்யூர் ஆகிற மாதிரி இல்லை. ஆக அந்த மெடிசன்களுக்கு வந்து கொஞ்சம் இலவசமாக முடிவுகளுக்கு கொடுக்கலாம். திருப்பரங்குன்றத்தில் என்னன்னா இது தெய்வஸ்தலம். திருப்பரங்குன்றம்ன்றது முதல் ஸ்தலம், முதல் படை வீடு. இதில் வந்து இந்த முகூர்த்த நாள் திருவிழா காலங்களில் வாகனங்கள் நிறுத்துறதுக்கு, 2 வீலர் நிறுத்துறதுக்கு, பொதுமக்கள் போய் வர்றதுக்கான வசதிகள் எதுவுமே இல்லை. முதல்ல எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டலில் கொண்டு வரணும் சார். அதுக்குண்டான ஃபண்டுகளை ஒதுக்கி அதை வந்து மக்களுக்கு வந்து நலன் தரப்படக்கூடிய திட்டம் அது. ஏன்னா பெரிய ஆஸ்பத்திரி வந்து 1828 கட்டினது ராஜாஜி ஹாஸ்பிட்டல். அதை வச்சு தான் இன்றைக்கி வரைக்கும் ஓட்டிக்கிட்டு இருக்கோம். அதனால் மக்கள் நெருக்கடி அன்றைக்கி வந்து மொத்தமே பாப்புலேஷன் 5 லட்சம் தான் இருந்துச்சு. இன்றைக்கி 4 மாவட்டத்துக்கு சேர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 கோடி மக்கள் இருக்கான். அந்த பாப்புலேஷனுக்கு அந்த ஹாஸ்பிட்டல் பத்தலை, பூரா கீழேயும் மேலேயும் படுத்து கிடக்காங்க. அதனால் எய்ம்ஸை மெயினாக கொண்டு வரணும். அதை கொண்டு வந்து மக்களுக்கு சௌகரியம் பண்ணணும், மக்களுடைய தேவையை பூர்த்தி பண்ணணும். கல்வின்னு பார்த்தீங்கன்னா அரசு கல்வின்னு வந்து மதுரையில் மீனாட்சி கல்லூரி ஒன்று தான் பெண்களுக்கு இருக்குது. ஆண்களுக்கு அரசு கல்லூரியே கிடையாது. அதை வந்து ஏற்படுத்தணும். அரசு கல்லூரி இருந்தால் தான் மக்கள் வந்து சௌகரியமாக அவங்களுடைய பட்ஜெட்டுக்குள்ளார படிக்க முடியும். இதை அரசு கவனம் செலுத்தி அரசு கல்லூரி ஏதாவது ஒன்று மதுரையில் கொண்டு வரதுக்கு ஏற்பாடு பண்ணணும். பொதுமக்கள் சில பேர் இங்கேருந்து திருப்பூர் கோயம்புத்தூர் போய் பெண்கள் பூரா இங்கே தங்கி வராக்குறாங்க. அதே இது வந்து இங்கே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, எல்லா பெண்களும் இங்கே இருக்கலாம், குடும்பத்தோடு அள்ளிட்டு போகிறாங்க. எங்கள் ஊர் வரணப்பட்டிலெல்லாம் ஒரு குடும்பம் இல்லை, இப்போ தீபாவளி தான் வந்திருக்காங்க. எல்லாம் குடும்பத்தோட காலி பண்ணி கோயம்புத்தூர் போயிட்டாங்க. அந்த மாதிரி இருக்கையில் ஒரு இந்த எந்த ஒரு இது வேலை வாய்ப்பும் நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் இல்லை. இதே வேலை நிரந்தரமாக இருக்கணும்னு ஆசைப்படுறோம். ஆனாலும் பர்மனெண்ட்டாக ஆகிட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். இப்போ வந்து சம்பளம் வர குறைவாயிருச்சு. அதே எங்கள் குடும்பத்தை மெயின்டைன் பண்ண முடியல. எங்களால் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஒரு அரியர் இல்லை, ஒரு பிஎஃப் இல்லை, ஒரு என்னது தீபாவளி காசு சொல்கிறோம், அதுவும் கிடையாது. அதாவது பிசிக்கலி மென்டலி ரெண்டுத்தையுமே வந்து சிறப்பாக கொண்டு வர்றது விளையாட்டு மட்டும்தான். அதுலேயும் நம்ம வந்து ரொம்ப வந்து நமக்கு இருக்கிற பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா தனித்திறன் விளையாட்டு, தடகள போட்டிகள் 100 மீட்ரு 200 மீட்ரு நம்ம தனித்திறன் போட்டிகளில் வந்து உள்ளவங்களுக்கான உதவிகளை வந்து நம்ம மறுத்து வந்து ரொம்ப மறுத்துருக்குறோம், கொடுக்கவே இல்லை. வேலை வந்து இருக்கப்பட்டவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு எல்லாருக்குமே கொடுக்குறாங்க. வயசு கம்மியாக இருக்கிறவங்களுக்கும் அட்டை போட்டு கொடுக்குறாங்க. அதை வந்து எல்லோரும் போய் உட்காந்து தான் வேலை செய்கிறாங்க. ஏழையாக இருக்கிறவங்களுக்கு
நிலம் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி போட்டு கொடுத்தா விவசாயத்துக்கு ஆள் கூப்பிட்டா கிடைக்க மாட்டேங்குது. 100 நாள் வேலை இருக்கனால அதுக்கு போயிடுறாங்க. எங்களுக்கு கொஞ்சம் நிலம் கம்மியாக இருக்கிறவங்களுக்காக பார்த்து 100 நாள் வேலை போட்டு கொடுக்கும். அது வந்து கொஞ்சம் சொன்னாக்க நல்லாயிருக்கும், யூஸாக இருக்கும். அரசு பள்ளியை வந்து ப்ரைவேட் பள்ளிக்கு நிகராக உயர்த்தி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒரு வேலைவாய்ப்பு வந்து ஏற்படுத்தி தரணும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாம் கிராஜுவேட்ஸ் தான், எல்லாமே எஜுகேஷன் எல்லாம் படித்தவங்க எல்லாமே. ஸோ அவங்க வந்து பிஇ தான் எல்லாம் முடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொழிற்சாலை இந்த மாதிரி இண்டஸ்ட்ரி ஒன்று ஆரம்பித்து அவங்களுக்கு வந்து வேலை கொடுக்கணும். இந்த விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்தவரையில் வேலை வாய்ப்புகள் உருவாக்கணும். அடுத்தது இன்னும் நிறைய செய்யணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஒரு மெடிக்கல் காலேஜ் வந்துச்சு, காலேஜுங்களும் பரவாயில்ல, நல்லா இருக்குது. தொழில் தொடங்கிறதுக்கு தொழில் ஃபேக்ட்ரி அந்த மாதிரி ஒரு 1000 குடும்பங்களாச்சும் பழைக்கிற மாதிரி ஒரு தொழிற்கூடங்கள் அந்த மாதிரி இது பண்ணால் பரவாயில்ல. அடுத்தது இன்னும் ஒரு சில விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்தவரையில் சில ஊர்களெலாம் இருக்குது. இந்த தூய்மை பணி, இந்த ஏரி குளங்கள் இது வராது, இதுக்கெல்லாம் இன்னும் நல்லா எதிர்பார்க்குறோம். விழுப்புரம் மாவட்ட வளர்ச்சிக்குன்னு இல்லை, டோட்டலாக தமிழக வளர்ச்சிக்கு முதல்ல எங்களுக்கு தேவை வந்து அடிப்படை கல்வி தான். எங்களுடைய அடிப்படை தேவை வந்து ஒவ்வொருத்தருக்கும் கல்வி, மெயினாக கல்வி, அடிப்படை கல்வி இருந்துச்சுனாலே எங்களுக்கு போதும். ரெண்டாவது வேலைவாய்ப்புன்றது வந்து இப்போ ஒரு டாக்டரோடைய பிள்ளை தான் டாக்டர் ஆகிறாங்க. அடுத்த அடிப்படையில் இருக்கிறவங்க, கீழ்மட்டத்தில் இருக்கிறவங்க அந்த இடத்த எங்களால் பிடிக்க முடியல. அதனால் வந்து அடிப்படை என்றதும் போது கல்வி, ரெண்டாவது வேலைவாய்ப்பு அனைவருக்கும் கொடுக்கணும். ஒரு தொகுதி இருக்குதுன்னா ஒரு தொகுதியில் இத்தனை பேருக்கு அப்படின்ற மாதிரி கொடுக்கணும். இந்த மாதிரி தமிழ்நாட்டில் முதலீடு செய்து அதிகபட்சமான தொழிற்கூடங்கள், தொழில்துறை அபிவிருத்தி பண்ணால் நம்ம தமிழ்நாட்டினுடைய சில குறைபாடுகள் குறைஞ்சி இளைஞர்கள் எல்லோருக்கும் வேலை கிடைச்சா பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது என்று என்னுடைய கருத்து. தமிழ்நாடோட வளர்ச்சிக்கு ஃபஸ்ட்டு இந்த கவர்மெண்ட்ஸு ஸ்கூல்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் நல்ல மேம்படுத்தணுங்க. அதாவது எல்லாம் ப்ரைவேட்டு ஸ்கூல்ஸில் வந்து ஃபீஸ் அதிகமாக வாங்குகிறாங்க. கொஞ்சம் தரம் நல்லா இருக்குங்கிறதுக்காக எல்லாமே ஸ்கூல்ஸில் வந்து குழந்தைங்களை வந்து அங்கே தான் சேர்கிறதுக்கு விருப்பப்படுறாங்க. அதை வந்து நம்ம தமிழ்நாடோட கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் வந்து தரத்தை உயர்த்தி அந்த இது செலவு கம்மியாகும்போது நிறைய பேர் வந்து சேருவாங்க, நிறைய குழந்தைங்களை வந்து சேர்த்துவாங்க. தரத்தை கொஞ்சம் உயர்த்தினாவே கொஞ்சம் இது கல்வியிலனால தமிழ்நாடு வந்து மேம்படுங்க. வணக்கம். கன்னியாகுமரியில் தொடங்கப்பட்ட நம்மளுடைய இந்த பயணம் இங்கே மெரினாவில் முடிவு பெறுது. நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த 5 நாளில் நம்ம கன்னியாகுமரி டு மெரினா வர்ற அந்த இடைப்பட்ட கேப்பில் நம்மளால் மேக்ஸிமம் எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கவர் பண்ணி எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் 2 பேர் 3 பேர் வீதம் தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கு இங்கே என்ன சாதகமாக இருக்குது, என்ன பாதகமாக இருக்குது, வளர்ச்சிக்கு என்ன தேவை அப்படிங்கிறத மக்களோட மனநிலையிலேருந்து மக்களையே கேட்டு நம்ம வந்து ஒரு ஒளிப்பதிவு பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதை இப்போ இங்கே மெரினாவில் நிறைவுபடுது. நன்றி. வீடியோ பாத்தீங்களா? அப்படியே எல்லாருக்கும் உங்களோட ஊர் ஞாபகம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊரை போல வருமா, இல்லைங்களா? கண்டிப்பா அது உண்மைதான். சோ இப்போ நம்ம வந்து அடுத்த ஸ்பீக்கர்ஸ் பார்க்க போறோம்.